எபிசோட் 21. ஜெனிஃபர் கூறியதை கேட்டு வேதனையில் மூழ்கினான் அலெக்ஸ். அவனால் இன்னுமே லெக்ஸி வேறு ஒருவனை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்ற விஷயத்தை நம்ப முடியவில்லை. நீ எல்லாம் உன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரியான பொண்ணதான் லவ் பண்ணிருக்கணும். நீ கெட்ட கேட்டுக்கு ஏன் பொண்ணு உனக்கு கேக்குதா? உனக்கே தெரிய வேணா உன்னோட தகுதி என்ன, அவளோட தகுதி என்னன்னு? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணாங்க. நீங்க எப்படி வலுக்கட்டாயமா அவளை இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கலாம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. இத்தனை பேர் முன்னாடி அவங்களோட பாசத்தை வெளிக்காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா என் பொண்ணு கட்டாயத்தினால பண்ற மாதிரியா உனக்கு தெரியுது? அவன் நடந்துக்கிறதுலயே தெரிய வேண்டாம் அவ விருப்பத்தோட தான் இதெல்லாம் பண்றான்னு. நீங்க தான் அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் அவ இப்போ இந்த மாதிரி பண்றா. அவ இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடியே அலெக்ஸ் கிட்ட உங்களோட எண்ணத்தை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு அவ பாட்டுக்கு இன்னொருத்தனை கட்டிக்க போறேன்னு மேடையில சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அநியாயமா இல்ல? உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு அவ விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. இன்னும் எதுக்கு இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போங்க. அதெல்லாம் என்னால போக முடியாது. எனக்கு இதுக்கான காரணம் தெரிஞ்சே ஆகணும். அவகிட்ட நான் பேசியே ஆகணும். ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணோம். இதுல பிரேக்கப் பண்ணும்போது அவ மட்டும் இப்படி முடிவு பண்ணலாம்? என்ன காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு விளக்கம் கொடுக்காம அவளால இந்த இடத்தை விட்டு போக முடியாது. கோபத்துடன் ஸ்டீஃபனை பார்த்து கூறினான் அலெக்ஸ். அவனின் கண்கள் சிவந்திருக்க ஸ்டீஃபன் அவனை ஆச்சரியமாய் பார்த்தார். இதுவரை அவன் குரலை உயர்த்தி பேசியதே இல்லை. என்னடா ஓவர குரலை வசதி பேசுற? ரொம்ப திமிர் அதிகமாயிடுச்சு உனக்கு. நான் ஒன்னும் திமிர் எடுத்து பேசல. நீங்க தான் அப்படி பேசுறீங்க. உங்க பொண்ணு தான் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அது அவளோட வாழ்க்கை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றா. அதுல என்ன இருக்கு? முதல்ல நீ யாரு அவ இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். இன்னைக்கு காலையில கூட எங்க கல்யாணத்தை பத்தி அவ பேசணும்னு சொல்லி அதுக்காக எங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டா. அதுக்குள்ள இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து சொல்றா. அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா என்ன? பின்ன நீ இருக்கிற லட்சணத்துக்கு அவ வந்து உன்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறியா? நானும் இத்தனை நாளா லெக்ஸியோட அப்பா அம்மானு பொறுமையா போயிட்டு இருந்தேன். என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. எனக்கு காரணம் தெரியாம நான் விட மாட்டேன். கோபமாக கூறிய அலெக்ஸ் மேடை பக்கம் போக பார்க்க ஸ்டீஃபன் அவனின் கையை இறுக்கமாக பிடித்து தடுத்தார். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணோட மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? இதுக்குதான் சொன்னேன் உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்கார நாயை லவ் பண்ண வேண்டான்னு. ஆரம்பத்துல இருந்தே அவகிட்ட சொன்னேன். கேட்டாள் அவ? யோ, வார்த்தையை பார்த்து பேசு. உன்னோட பொண்ணு தான் அவன் கூட சேர்த்து சுத்தினா. இப்ப சொல்லாம கொள்ளாம அவனை விட்டுட்டு போறா. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம இப்ப பண்ணாலே ஒரு பிரசன்டேஷன், அது முழுக்க முழுக்க அலெக்ஸ் தான் பண்ணது. அது அவளோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கிறா. இதுல கிரெடிட் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறா. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இதுல இவனை சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க? ஸ்டீஃபன் பதில் பேச முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு நின்றார். அலெக்ஸ் மீண்டும் மேடை ஏற போக ஜெனிஃபர் அவனின் கையை பிடித்து தடுத்தார். இத்தனை நாளா அவளோட அம்மா அப்பான்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும். அவரின் கையை உதறிவிட அந்த நேரம் மேடையை விட்டு இறங்கி வந்தாள் லெக்ஸி. அவளையே இமைக்காமல் அலெக்ஸ் பார்த்து கொண்டிருக்க அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் லெக்ஸி. என்ன லெக்ஸி இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? நீ ஏன் இப்படி பண்ற? ஏன் உனக்கு இன்னுமா புரியல? இல்ல அந்த அளவுக்கு நீ முட்டாளா இருக்கியா? அவளின் நக்கல் பேச்சில் பல்லை கடித்தான் அலெக்ஸ். ஜோஷு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப பிரேக்கப் பண்ணிக்கலாம். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என்னால வாழ முடியாது. அவள் பேச்சில் திகைப்புடன் அவளை பார்த்தான் அலெக்ஸ். ஏற்கனவே அவன் மனம் ரணமாய் வலித்துக் கொண்டிருந்தது. இதில் அவளின் திமிரான வார்த்தைகள் அவன் இதயத்தை மேலும் சுக்கு நூறாக உடைத்தது. ஏன் அலெக்ஸ் இப்படி பண்ண? எதுக்காக இந்த திடீர் முடிவு? திடீர்னு எடுத்த முடிவா? நீ தப்பா நினைச்சிட்ட. பல மாசமா இந்த விஷயத்தை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். போன வாரம் தான் எனக்கும் ஜோஷுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நானும் நீ ஒரு நல்ல பணக்காரனா வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ வரவே இல்ல. வாழ்க்கை முழுக்க உன் கூட கஷ்டப்பட என்னால முடியாது. அதான் நான் எனக்கு தகுந்த வாழ்க்கைய சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ இத்தனை வருஷமா பேசினது பழகினது எனக்கு சப்போர்ட்டா இருந்தது எல்லாமே பொய்யா? ஏமாற்றமும் வலியும் நிறைந்த குரலில் ஏக்கத்துடன் கேட்டான் அலெக்ஸ். இந்த விஷயத்தை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. லெக்ஸியுடன் ஒரு வாழ்க்கையை அவன் யோசித்து வைத்திருந்தான். இனி காலம் முழுவதும் அவளுடன் தான் இருப்போம் என்ற கனவில் இருந்தான். இப்பொழுது ஒட்டு மொத்தமாய் அவனின் கனவு கோட்டையை சுக்கு நூறாக அவள் உடைக்க அவனால் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உண்மையை சொல்லணும்னா நடுவுல கொஞ்சம் உன்னை லவ் பண்ணந்தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீயே யோசிச்சு பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்படுற. அந்த மாதிரி நானும் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படணுமா? நிம்மதியா ஒரு செலவு கூட நீ பண்ண மாட்டேங்கிற. இதோ போன வாரம் ஒரே ஒரு டிரெஸ் உன்கிட்ட கேட்டு வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இதே என்னோட அப்பா அம்மாவா இருந்தா காசு கொடுத்துருவாங்க, நானே வாங்கிப்பேன். உன்னை விட பெட்டரா ஜோஷ் இருக்காரு. அவரோட கார்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு.
எனக்கு என்ன வேணுமோ அதை நானே வாங்கிப்பேன். இதுவும் இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் கூட அவர் வாங்கி கொடுத்ததுதான். நீ வாங்கி கொடுத்ததை விட 2 மடங்கு விலை அதிகம் இந்த ட்ரெஸ். எனக்கு இந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னா நான் அதை குறைச்சுக்கணும். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை தான் வேணும். எல்லா பொண்ணுங்களும் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரிதான் நானும் ஆசைப்படுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஐ டிசர்வ் மோர் அலெக்ஸ். உனக்காக நான் ஏன் என்னோட தரத்தை குறைச்சுக்கணும்? திமிராக லெக்ஸி கேட்க கலங்கிய விழிகளுடன் அவளை பார்த்தான் அலெக்ஸ். உனக்குதான் ஆரம்பத்துல இருந்து என்னை பத்தி தெரியுமே, நான் இப்படிதான், இதுக்கு மேல எதுவும் முடியாது, எனக்கு ஒன்றும் ஃபேமிலி கிடையாது, பணம் கிடையாதுன்னு உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்பவே என்ன பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரம் சொல்லியிருந்தா உன் வாழ்க்கையில நான் இருந்திருக்கவே மாட்டேனே. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண? அப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதா? நாம ஒன்றும் மற்றவங்க மாதிரி சும்மா பேருக்கு டேட்டிங் பண்ணிட்டு பிரிஞ்சு போற மாதிரி லவ் பண்ணல. வருஷ கணக்கா லவ் பண்ணோம். 1-2 வருஷம் இல்ல, 5 வருஷமா நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். 5 வருஷமா நம்ம லவ் எல்லாம் பண்ணல. நீ வேணா பண்ணிருப்ப, ஆனா நான் இல்ல. அவளின் இந்த பதிலில் அதிர்ச்சியில் உறைந்தான் அலெக்ஸ். எபிசோட் 22. லெக்ஸி கூறிய பதிலில் அவளை அதிர்ச்சியாக பார்த்தான் அலெக்ஸ். என்ன லெக்ஸி சொல்ற நீ? நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? லவ் பண்ணாம தான் என் கூட இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தியா? நீ பேசினது, என் கூட பழகினது எல்லாமே பொய்யா? சும்மா சும்மா நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லாத. மிஞ்சி மிஞ்சி போனா 1 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணிருப்பேன். அதுக்கு மேல உன்னை லவ் பண்ணல. ஆரம்பத்துல உன் கூட பழகினது எல்லாமே ஒரு குற்ற உணர்ச்சியில தான் பழகினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உன்னை லவ் பண்ணேன். ஆனா உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் உன்னை லவ் பண்றதை நிறுத்திட்டேன். உன் கூட ஏன் பழகினேன்னா அதுவும் என்னோட குற்ற உணர்ச்சி தான் காரணம். கோபமாக லெக்ஸி பதில் கூற அவள் பதிலில் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் அலெக்ஸ். நடக்கும் அனைத்தையும் மரியா, பிரெண்ட், லில்லியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நம்ம பையன் இவனா இருக்கும்னு உனக்கு இன்னும் தோணுதா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த பையனை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஆமாங்க, இந்த பொண்ணு அவனை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. இதெல்லாம் ரொம்ப மோசம். அவன் கிட்ட பணம் இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக அவ ஏமாத்திருக்கா. இந்த விஷயத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நமக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, ஆனா என்னமோ அந்த பையன் இந்த நிலைமையில பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருவரும் அலெக்ஸுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்க அவனும் அதிர்ச்சியாக லெக்ஸியை பார்த்து கொண்டிருந்தான். ஏ லெக்ஸி, என்ன விளையாடுறியா? உனக்காக இவன் ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறான். இவன்கிட்ட வந்து லவ்வே பண்ணல அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு உன் இஷ்டத்துக்கு ஆடுறியா? நீ வாய் மூடு. இது எங்க 2 பேரோட விஷயம். இதுல 3வது மனுஷனா நீ தலையிடாத. எங்களோட ஃப்ரெண்டுக்காக நாங்க பேசாம வேற யார் பேசுவா? நீ பண்றது ஃப்ராடு வேலை. இதுல உனக்கு திமிரு ஒண்ணுதான் குறைச்சலா? நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. டேய், நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க, இதை நானே பேசிக்கிறேன். அவர்கள் இருவரிடமும் கூறிய அலெக்ஸ் லெக்ஸி பக்கம் ஏமாற்றத்துடன் திரும்பினான். என்ன லெக்ஸி இதெல்லாம்? இத்தனை வருஷமா என் கூட பழகினது எல்லாமே பொய்ன்னு சொல்ற. ஏன், எதுக்காக இதெல்லாமே பண்ண? இதெல்லாம் நான் பண்ண தப்புனால, குற்ற உணர்ச்சியில இத்தனை நாளா கூட இருந்து உன்னை பாத்துக்கணுங்கிற எண்ணத்துலதான் உன்கிட்ட பழக ஆரம்பிச்சேன். மத்தபடி எனக்கும் உன் மேல லவ் எதுவும் இல்ல. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நான் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு செல்ல பொண்ணுன்னு. என்ன பார்த்தா உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ற மாதிரி உனக்கு தோணுதா? நீயே எத்தனை முறை சொல்லிருக்க என்னோட ஸ்டேட்டஸ்க்கு உன் கூட பழகினதே பெருசுன்னு. நீயே சொல்லிருக்கல. இவ்ளோ தூரம் தெரிஞ்ச உனக்கு உன் கூட நான் வாழ்க்கை முழுக்க வாழ்வேனா மாட்டேனான்னு தெரியலையா? முதல்ல எந்த நம்பிக்கையில நான் உன் கூட இருப்பேன்னு நினைச்ச? இத்தனை வருஷம் என் கூட இருந்த இல்ல என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட கஷ்டத்துல நான் பங்கெடுத்திருக்கேனா? இல்ல. நீ கஷ்டப்படுற, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், அவ்வளவுதானே தவிர உன்னை நான் எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பாருன்னு இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நீயா அதை பண்ற இதை பண்றேன்னு பண்ணுவ, நான் அக்செப்ட் பண்ணுவேன். இப்ப கூட கல்யாணத்துக்கு வீட்டுல கேட்டாங்கன்னு நீயா தான் பண்ண ஒத்துக்கிட்ட. நானே வந்து பிடிவாதமா நீதான் இவ்ளோ பணத்தையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டனா? இல்லல்ல. உன்னால முடியலன்னா சொல்லிடுன்னு அப்பவே சொன்னல. நீதான் இல்ல என்னால முடியும், நான் பண்றேன், பணத்தை சேர்த்து வைக்கிறேன், வீடு வாங்குறேன், அப்படி இப்படின்னு கதை கட்டின. நானும் சரி என்னமோ பண்றேன்னு போட்டும், எப்படியும் கடைசியில முடியலன்னு வந்து நிக்க போற. அப்போ அந்த ரீசனை வச்சு உன்னை கழட்டி விடலான்னு நினைச்சேன். ஆனா நீ அது எதுக்குமே மசியாம பண்றேன்னு நின்ன. அதான் வேற வழி தெரியல. உன்னை கழட்டி விட இன்னைக்கு என்னோட ஃபியான்சேவை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ கஷ்டப்பட ரெடியா இருந்த, உன்னை எனக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட, அவ்வளவுதான். வெகு சாதாரணமாய் அவள் செய்தது எதுவுமே தவறில்லை என்பது போல கூறிட அலெக்ஸுக்கு சுருக்கென்று கோபம் வந்தது. கோபத்தை தாண்டி ஏமாற்றத்தின் வழிதான் அதிகமாக இருந்தது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? இப்படி வந்து பேசுற? அவனை பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்து இருக்க. எல்லாம் என்ன ஜென்மமோ? வாய மூடு. இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது.
லெக்ஸி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கூட இருந்து நீ பார்த்த. உனக்கு அப்ப கூட மனசு உறுத்தலையா இப்படி எல்லாம் பண்றோமேன்னு? போன வாரம் கூட ட்ரெஸ் எடுக்க வந்தப்போ பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பார்த்தல. அப்ப கூட மனசாட்சியே இல்லாம என்னோட பணத்தெல்லாம் செலவு பண்ணேன். இன்னைக்கு காலையில கூட நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொன்னேன். அதையும் நான் அனுப்புனேன். அவ்வளவு பணத்தையும் வாங்கினப்ப கூட உனக்கு மனசாட்சி குறுகுறுக்கல? இங்க பார், அது எல்லாமே நான் உனக்காக பண்ண செலவுக்கு தான் கேட்டேன். என்ன வட்டியும் முதலுமா வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ உனக்காக நான் 1.5 லட்சம் செலவு பண்ணேன். அதான் இப்போ திருப்பி 9 லட்சமா வாங்கிக்கிட்டேன். கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரியாதான் இருக்கும். திமிராக அவள் பேச பேச்சற்று நின்றான் அலெக்ஸ். இப்படி ஒருவளை தான் காதலித்தோமா என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது அவனுக்கு. ஏய், கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? 1.5 லட்சம் இங்க, 9 லட்சம் இங்க. ராத்திரி பகலுமா அவன் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனில வேலை பார்த்தோம், வெளியில கேக் வித்தும் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கான். அதை எப்படி ஒரேடியா எடுத்துக்கிட்டு மனசாட்சியே இல்லாம பேசுற? பொன்னாடி நீ. ஏய், உன்னோட லிமிட் மீறி பேசின அப்புறம் அசிங்கமாயிடும். நானும் அலெக்ஸும் தானே பேசிட்டு இருக்கோம். நீ அவனும் எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க? ஆரம்பத்துல இருந்து பணம் தான் உனக்கு திரும்ப வேணும்னு கேட்டிருந்தா அதை நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன். எதுக்கு இத்தனை வருஷமா அதுக்காக என் கூடவே இருந்து, அதுவும் லவ்ன்ற பேர்ல இருந்து எதுக்கு என்ன இவ்வளவு காயப்படுத்துன? ஏன்னா அன்னைக்கு உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நான் தான். போதுமா? அழுத்தமாய் அவள் கூற அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் அலெக்ஸ். இதனை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்ற நீ? ஆமா, அன்னைக்கு நான் தான் தெரியாம கார் ஏத்தி உன்னை ஆக்சிடென்ட் பண்ண. போதுமா? அலெக்ஸ் பெரும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து கொண்டு நின்றான். லெக்ஸியின் பெற்றோர்கள் இப்பொழுதாவது உண்மை வெளிவருகிறதே என்ற விதத்தில் நின்றிருந்தார்கள். அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் தான் அந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு மழையில சரியா கண்ணு தெரியல. அதனால உன் மேல வண்டியை ஏத்திட்டேன். அதுலதான் உனக்கு ரொம்ப காயம் பட்டுருச்சு. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாம் நான் தான். இதுல நீ உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில உன் கூடவே இருக்கணும், உன்னை பாத்துக்கணுங்கிற நினைப்புலதான் உன் கூட இருந்த. ஆனா அத காதலுங்கிற பேர்ல நீ மாத்துன. சரி, இதா லவ்னு நானும் நினைச்சேன். ஆனா நீ கஷ்டப்படுற வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. அதனாலதான் இப்ப நம்ம உறவை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். போதுமா? பொறுமை இழந்த லெக்ஸி அழுத்தமாய் கூற அலெக்ஸ் சிலை போல உறைந்து நின்றான். எபிசோட் 23. லெக்ஸி கூறியதை கேட்டு பெரும் அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தான் அலெக்ஸ். அப்போ இப்ப நீ பழகுனது எல்லாமே இதுக்காக தான்? என் ஆக்சிடென்ட் காரணம் நீதானேன்னு குற்ற உணர்ச்சியில என் கூடவே இருந்திருக்க, அப்படிதானே? உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பாச்சுன்னு தெரியுமா? என்னோட கடந்த காலத்தையும் மறந்துட்டு நான் நிக்கிறேன். என்னை பத்தின விஷயம் எதுவுமே சொல்லாம உண்மையை மறைச்சு என்னோட ஃபீலிங்ஸ் கூட நான் விளையாண்டுருக்க. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பாவே தெரியலையா? என்னென்ன பண்ண சொல்ற? அந்த டயத்துல நானும் படிச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட உண்மைய சொல்லி நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா என்னோட படிப்பு நாசமாகும். என் வாழ்க்கை எப்படி நானே கெடுத்துப்பேன். ஆனா என்னோட வாழ்க்கையை மொத்தமா நீ கெடுத்துட்டியே. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னால என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணவே முடியல. உன்னால நான் 3 மாசம் கோமால இருந்தேன். என்னோட பழசெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்ப நான் யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நீ சொன்னதை மட்டும்தான் நான் கண்மூடித்தனமா நம்பி இருந்தேன். இங்க பார், உன்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை தான் மறைச்சேன். மத்தபடி நீ யாரு, உன்னோட ஃபேமிலி யாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எந்த தகவலும் எனக்கு தெரியாது. உன்னை அப்படி பண்ணதுக்காக தான் இத்தனை வருஷமா உன் கூட இருந்த. அதுக்காக என்னால வாழ்க்கை முழுக்க உன் கூடவே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக இவ்வளவு தூரம் இப்படி பண்ண? என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்க. உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? ஆனா எனக்கு உன் மேல சுத்தமா இல்லவே இல்ல. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். உன்னை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கழட்டி விடலான்னு பார்த்தேன். அதனாலதான் எங்க வீட்டுல சொல்லி பிரச்சனை பண்ண சொன்னேன். அப்பயும் இல்ல, நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், கிழிப்பேன்னு பேசிட்டு இருந்தேன். அதான் எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு டைரக்டாவே நான் கட்டிக்க போறவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கையில நீ தொந்தரவு பண்ணாத. உன்னை அப்படி பண்ணதுக்கு இத்தனை வருஷமா உன் கூட நான் இருந்தேன். 2ம் சரியாயிடுச்சு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். எனக்கு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இன்னைக்கு காலையில கூட நம்ம கல்யாணத்துக்காக நீ 9 லட்சம் பணத்தை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட. இங்க பார், இது இத்தனை வருஷத்துல நான் உனக்கு பண்ண செலவு தான். திருப்பி எடுத்துக்கிட்டேன். ஏய், பச்சையா போய் பேசாத. அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு லிமிட். நீ அலெக்ஸுக்கு செலவு பண்ணியா? என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்கினதே இல்ல. அவன் லவ் பண்ண உன்கிட்ட போய் காசு வாங்கியிருப்பான்னு சொல்றியா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அவன் கோமால 3 மாசம் இருந்தப்போ அந்த செலவெல்லாம் யார் பார்த்தா? நான் தானே பார்த்தேன். நீ தான் அவனை ஆக்சிடென்ட் பண்ண. அப்ப நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அவனோட லைஃபே தொலைச்சிருக்கான். நீ ஆக்சிடென்ட் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா அவன் இந்நேரம் படிச்சு முடிச்சு இந்த கம்பெனியை விட வேற ஏதாவது நல்ல கம்பெனில பெரிய பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒன்னாலதான் அவனோட வாழ்க்கையே போச்சு. அவன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருந்தே நீ பணத்தை வாங்குறியா? லெக்ஸி பேச முடியாமல் தடுமாற்றத்துடன் இருக்க அதனை உணர்ந்த ஜோஷ் அவளிடம் வந்தான். பேபி, நீ கவலைப்படாத. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். ஏய்,
ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு. அவதான் உன்னை பிடிக்கல, உன்னை லவ் பண்ணல, பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்றாள்ல. அப்புறம் என்ன, உனக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷனா அவ கொடுத்துட்டா. சோ இந்த இடத்த விட்டு இப்பவே கிளம்பு. முடியாது, அவன் என் வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சிருக்கா. அதுக்கான பதில் கிடைக்காம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். என்னை பத்தின விஷயத்த 5 வருஷமா என்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்து என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடுறா. இவளே எப்படி சும்மா விடுறது? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? அப்புறம் உன்னை அடிச்சு இங்க இருந்து துரத்த வேண்டியதா இருக்கும். அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காத. நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லைன்னா எப்படி அவளால திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுக்க முடியும்? என்கிட்ட இருந்து அவ கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மொத்தமா 9 லட்சம் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா. இன்னைக்கு அவ இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமே நான் தான். அப்படி இருக்கிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் அமைதியா போறது? சொன்னா கேட்க மாட்டேன், அவளுக்கு நீ பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பியா? கோபமாக கேட்ட ஜோஷ் அலெக்ஸ் முகத்திலேயே ஒரு குத்து குத்தினான். ஏய், என்ன பேசிட்டு இருக்கும்போது அவன் மேல கையை வைக்கிற? எதிர்த்து கேள்வி கேட்ட ஹென்ரியை அடித்தான் ஜோஷ். அவனின் ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்துவிட ஹென்ரியையும் ஜேம்ஸையும் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். ஜோஸ் அலெக்ஸை அடிக்க ஆரம்பித்தான். ஏமாற்றத்தின் பிடியில் இருந்தவன் லெக்ஸியை கலங்கிய விழிகளுடன் பார்த்து கொண்டே அடியை வாங்கிக் கொண்டிருந்தான். பாரு, லெக்ஸி என்னோட ஃபியான்சி. நானும் அவளும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். தேவையில்லாம எங்க வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்க நினைச்ச உன்னை இங்கேயே புதைச்சிருவேன். கோபமாக கூறிய ஜோஷ் அவனை கீழே தள்ளிவிட பொத்தென்று விழுந்தான் அலெக்ஸ். அவன் விழுந்த வேகத்தில் அவன் கழுத்தில் போட்டிருந்த செயின் வெளியே தொங்கியது. ஓரமாய் நின்று கொண்டு அங்கு நடக்கும் பிரச்சனையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மரியா அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். சிறு வயதில் அலெக்ஸ் கழுத்தில் அந்த செயினை பாதியாக உடைத்து போட்டு விட்டது நினைவு வர அதே செயின் அப்படியே அவர் கழுத்தில் இருப்பதைக் கண்டு மேலும் திகைத்தார். இது நிஜமாலுமே என்னோட பையன் அலெக்ஸ் தானா? இந்த செயின் அவனோட கழுத்துல இருக்கு. இதை நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவனுக்கு போட்டு விட்டது அலெக்ஸ். மனதின் உள்ளே பரிதவிப்புடன் நினைத்தவர் கண்கள் கலங்கியது. அவரின் கலங்கிய விழிகளை பார்த்த பிரெண்ட் அவரின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். என்ன மரியா, பாக்க நம்ம பையன் மாதிரியே இருக்கான், அவன் அடி வாங்குறத பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றியா? இது அவங்க பிரச்சனை, நம்மளால தலையிடவும் முடியாது. இவங்க அநியாயமே பண்ணாலும் நம்மளால எதுவும் கேட்க முடியாது. மேடம், வேணும்னா இவங்க பிரச்சனையை நான் கம்பெனிக்கு வெளியில வச்சுக்க சொல்லவா? இருவர் பேசுவதையும் காதிலே வாங்காமல் மரியா அலெக்ஸை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஜோஷ் கண்மூடித்தனமாக அலெக்ஸை அடித்து வெளுத்துக் கொண்டிருந்தான். ஹென்ரியும் ஜேம்ஸும் அவனுக்கு உதவ வர ஜோஷின் ஆட்கள் அவர்களை பிடித்துக் கொண்டார்கள். லெக்ஸி ஜோஷுக்கு பின்னே நின்று ரசனையுடன் அலெக்ஸ் அடி வாங்குவதை பார்த்து கொண்டிருந்தாள். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு நான் வேணுமா? உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க. இனிமே நீ என் வாழ்க்கையில வர்ற நினைச்ச நான் சும்மா விட மாட்டேன் உன்ன. கோபமாக லெக்ஸி கூற ஜோஷ் அவன் தலையிலேயே கட்டையால் ஓங்கி அடித்தான். அதில் உடனே அலெக்ஸுக்கு தலை வின் என்று வலிக்க ஆரம்பித்தது. தலையை பிடித்துக் கொண்டவன் கண்ணை மூடி தரையில் படுக்க அவன் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் திரும்ப ஆரம்பித்தது. தெல்ல தெளிவாய் அவன் அம்மா முகம் தெரிய அவனின் சிறு வயது முகமும் அவன் கண் முன்னே வந்து போனது. அம்மா! அலறலுடன் கண்ணை திறந்தவன் அவனின் அம்மாவை அடையாளம் கண்டு கொண்டு சுற்றி முற்றி அவரை தேடினான். ஓரத்தில் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருக்கும் மரியாவை பார்த்து திகைப்புடன் எழுந்தான் அலெக்ஸ். ஜோஷ் அவனை பிடித்து அடிக்க வர அவனை உதறிவிட்டு மரியா பக்கம் நடக்க அவனின் சட்டை காலரை கொத்தாக பற்றினான் ஜோஷ். அம்மா, நான் தான் அலெக்ஸ். மரியாவை பார்த்தபடியே அவன் கூற பிரெண்ட், மரியா, லில்லி முதற்கொண்டு மூவரும் திகைப்பில் மூழ்கி இருக்க ஜோஷ் அவன் முகத்திலேயே ஓங்கி குத்தினான். எபிசோட் 24. அலெக்ஸ் முகத்திலே ஜோஷ் குத்த அவன் மூக்கு உடைந்து ரத்தம் வந்தது. என்னடா இப்ப புது நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த இடத்த விட்டு முதல்ல இங்க இருந்து போ. ஜோஷ் அவனை பிடித்து தள்ளிவிட அலெக்ஸ் தட்டு தடுமாறினான். அவனின் பார்வை முழுதாய் மரியா மீது இருந்தது. மரியாவும் அவனை தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். எதுக்குமே லாய்க்கு இல்லாத நீ, உனக்கு லெக்ஸி கேக்குதா? உன்னோட தகுதி என்ன, அவளோட தகுதி என்ன? அளவுக்கு மீறி ஆசைப்படுற. சரியா சொன்னீங்க, சரியான பிச்சைக்கார நாய். இவனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? நான் அப்பவே அவகிட்ட படிச்சு சொன்னேன் இவனுக்கெல்லாம் இறக்கம் காட்டாதன்னு. ஆனா அவ கேட்கவே இல்லை. என்னாலதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு பாவம் பார்த்தேன், அதுவும் ஒரு குத்தமா? போனா போதுன்னு இறக்கம் காட்டினா இவன் என்னையே லவ் பண்றான் அப்படி இப்படின்னு வந்து நிக்கிறான். என்னால இவன் அவாய்டும் பண்ண முடியல, கூட வச்சுக்கவும் முடியல. சரியான தொல்லை. பேபி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, அதான் நீ இவ்வளோ இறக்கம் காட்டியிருக்க. ஆனா அதை இவன் தப்பா யூஸ் பண்ண பார்த்திருக்கான். இவனை மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் நீ இறக்கமே காட்டியிருக்க கூடாது. என்ன பண்றது, என்னோட பொண்ணை நான் ரொம்ப நல்லவளாவே வளர்த்துட்டேன், அதான் அவ வெள்ளந்தியா இருந்திருக்கா. ஆனா இவன மாதிரி ஆளுங்க அவளோட நல்ல குணத்தை தப்பா யூஸ் பண்ணிக்க பாக்குறானுங்க. விடுங்க, இவனை முதல்ல இங்க இருந்து எப்படியாவது துரத்துங்க. இனிமே இவன் என் வாழ்க்கையில இருக்க கூடாது. இவனால இத்தனை வருஷமும் நான் பட்ட கஷ்டம் இன்னையோட முடியட்டும். நீ கவலைப்படாத பேபி, அதான் உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்ல.
இனிமேல் யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இவர்கள் நடத்தும் நாடகத்தை எல்லாம் அலெக்ஸ் கொஞ்சமும் கண்டு கொள்ளவில்லை. அவனின் பார்வை அவன் அம்மா மீது படிந்திருந்தது. அவர்கள் இருவரையும் சொல்ல முடியாத உணர்வுகளுடன் பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். மரியாவும் அவனை தான் பார்த்து கொண்டே இருந்தார். தூரத்தில் நின்றதனால் அவர்கள் பேச்சு இவர்களுக்கு கேட்கவே இல்லை. ஆனால் அவன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் செயின் அவன்தான் அவரின் மகன் என்று சொல்லாமல் சொல்ல, இத்தனை வருடம் கழித்து அவனை பார்த்த மகிழ்ச்சியில் உறைந்து நின்றார். என்னாச்சு மரியா, ஏன் இப்படியே நிக்கிற? அது பிரெண்ட், அந்த பையன் நிஜமாவே நம்ம பையன் அலெக்ஸ் தான். மரியா, நீ ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்கிற. அந்த பையன் மேல உனக்கு சிம்பத்தி தான் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த பார்க்க பார்க்க நீ இப்படி யோசிக்கிற. நாம எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம முடிவெடுக்க கூடாதுல்ல. நீ கவலைப்படாத, நம்ம பையன் நமக்கு சீக்கிரமே கிடைச்சிருவான். இல்லங்க, அது நம்ம பையன். நீ எதுவும் பேச வேண்டாம் மரியா. முதல்ல இந்த இடத்த விட்டு நாம போவோம். அதான் டிடெக்டிவ் இன்னைக்கு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. ரிப்போர்ட் வந்ததும் நாம முடிவெடுத்துக்கலாம். இப்போ இங்கிருந்து வா. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். நீ இங்கிருந்து வா, போலாம். மரியா கூற வருவதை முழுதாய் கேட்காமலேயே அவரின் கையை பிடித்துக் கொண்டு முன்னே நடந்தார் பிரெண்ட். லில்லியும் அவர்களுடன் அமைதியாய் நடந்தாள். அவர்கள் செல்வதையே அலெக்ஸ் பார்த்தவன் அவர்கள் பக்கம் போக பார்க்க ஜோஷ் அவனின் வழியை மறைத்தான். எங்க தப்பிச்சு போக பாக்குற? என்னோட ஃபியான்சிய ஃபங்க்ஷன்ல அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகட்டுமான்னு பாக்குறியா? உன்னை நான் விடவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னை நான் விட்டுறேன். ஏய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பண்ண தப்பு இல்லாம அவ என்னோட வாழ்க்கையை மொத்தமா நாசம் பண்ணவ அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்னை விடு, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. திடீரென்று அலெக்ஸ் இப்படி கூற அனைவரும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தார்கள். அலெக்ஸ், என்ன சொல்ற? நிஜமாலுமா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? உண்மையிலே நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சா? நிஜமாதான் சொல்றியா நீ? ஹென்ரியும் ஜேம்ஸும் ஜோஷ் ஆட்களின் பிடியில் இருந்து விடுபட முயற்சி செய்தபடியே அலெக்ஸை பார்த்து கேட்டார்கள். அவர்களை பார்த்து சம்மதமாய் தலையசைத்தான் அலெக்ஸ். என்ன, உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? அப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதான் இப்போ எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சுல்ல, இன்னும் ஏன் என்ன தொலை பண்ற? திமிராக லெக்ஸி கேட்க அவளை பயங்கரமாய் முறைத்தான் அலெக்ஸ். உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் ஒரு கிராஜுவேட் ஆகியிருப்பேன். எனக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருந்துருக்கும். ஆனா உன்னால எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. என்னோட 23வது பர்த்டே அன்னைக்கு என்னோட அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஆக்சிடென்ட்ல பழச எல்லாத்தையும் மறந்து என் அம்மா யாருன்னே தெரியாம இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னால என்னோட குடும்பம், அடையாளம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அன்னைக்கு ஆக்சிடென்ட் அப்போ என்னோட சர்டிபிகேட் எல்லாமே என் கூட தான் இருந்துச்சு. நான் அன்னைக்கு வேலை விஷயமா வேற ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீ நைட் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க. நீ நினைச்சிருந்தா என்னோட கார்டியனுக்கு அப்பவே கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா நீ பண்ணல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. என்னோட சர்டிபிகேட் எல்லாமே இந்நேரம் உன்கிட்ட தான் இருந்திருக்கணும். அதெல்லாம் எங்க இப்போ? கொஞ்சம் கொஞ்சமாய் ஞாபகம் வர அலெக்ஸுக்கு ஒவ்வொன்றாய் கேட்க லெக்ஸி அவனை திகைப்புடன் பார்த்தாள். மொத்தமாய் அவனுக்கு நினைவு வரும் என்று அவள் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் கோமாவில் இருந்த காலகட்டத்தில் மருத்துவர் அவனுக்கு பழைய நினைவுகள் நினைவு வருவதே மிகவும் அரிதான ஒன்று என கூறியிருந்தார். அதனால்தான் தாம் போலீசில் சிக்கக்கூடாது என்பதற்காக அவனை பற்றிய விஷயங்களை மறைத்து வைத்தாள் லெக்ஸி. இப்பொழுது அனைத்தையும் தெளிவாக நினைவு வைத்து கேட்க அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். என்னோட சர்டிபிகேட் எங்க? என்னோட பேக் என்கிட்ட தான் இருந்துச்சு. அதுல என்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நீ தான் எல்லாத்தையும் மறைச்சிருக்கிற. எனக்கு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. இப்பதான் ஞாபகம் வருது. என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ தான் மாத்தி வச்சிருக்கிற. எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்க. பக்கா ஃப்ராடு நீ. எல்லாத்தையும் மூடி மறைச்சது மட்டும் இல்லாம என்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிற. அசிங்கமால உனக்கு? கூடவே இருந்து குழி பறிக்கிற. நான் கண்ணு முடிச்ச உடனே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா இந்த 5 வருஷம் நான் யாருன்னு தெரியாம நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாமே பொய்யா காட்டிட்டு இப்ப அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு போற? ஆமா, அவ உன்னை பத்தின விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சா. ஏன்னா போலீஸ் கிட்ட போனா அவளுக்கு தான் பிரச்சனை. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? அதான் 5 வருஷமா உன் கூட இருந்து பாத்துக்கிட்டால, அதுக்காக தானே இருந்தா. இல்ல உன்னதான் போலீஸ் கிட்ட போக விட்டுருவானா? சாதாரண பிச்சைக்காரன் நாய் தானே நீ. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். கொஞ்சமா காசை தூக்கி போட்டா போதும். உன் ஆயுசு முழுக்க நீ ஜெயில இருக்கிற அளவுக்கு என்கிட்ட பணபலம் இருக்கு. சோ மரியாதையா நடந்துக்க, புரியுதா? திமிராக ஜோஷ் கூற அலெக்ஸ் அந்த கம்பெனியை சுற்றி முற்றி பார்த்தான். அவன் யார் என்ற உண்மை இவர்களுக்கெல்லாம் தெரிந்தால் நிச்சயம் அஞ்சி ஓடி விடுவார்கள் என்று நினைத்தவன் லேசாய் சிரித்தான். டேய், நான் யாரு என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. என்னோட ஃபுல் நேம்
அலெக்ஸ் ஹாலாண்ட் ரிவரா, பிரெண்ட் ரிவராவோட பையன். மரியா கோட்னி தான் என்னோட அம்மா. அழுத்தம் திருத்தமாய் அலெக்ஸ் கூற அங்கிருப்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். எபிசோட் 25. அலெக்ஸ் கூறியதை கேட்டு நக்கலாக சிரித்தான் ஜோஷ். என்ன சொன்ன? உன்னோட அப்பா அம்மா மரியாவா? நீ இந்த கம்பெனில வேலை பார்த்தா இந்த கம்பெனி ஓனர் உன்னோட அம்மா அப்பா ஆயிட முடியாது. என்ன பழசு ஞாபகம் வந்துருச்சுன்னு மண்டை எதுவும் குழம்பிருச்சா உனக்கு? கண்டதை வளரிட்டு இருக்க. ஜோஷ் நக்கல் செய்ய லெக்ஸியின் குடும்பத்தாரும் நக்கலாக சிரித்தார்கள். நான் கிடைக்கலன்னு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோ என்னமோ, அதான் இந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இத்தனை வருஷமா பழசு எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலன்னு சொன்ன, இந்த நிமிஷம் உனக்கு எப்படி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு? நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? சாதாரண பிச்சைக்காரணி, உனக்கு அவங்க அம்மாவா? தேவையில்லாம கண்டதை உளராத. இந்த விஷயம் மட்டும் மேடம்க்கு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் இந்த கம்பெனிலேயே உன்னால வேலை பார்க்க முடியாதபடி பண்ணிடுவாங்க. நீ விடு லெக்ஸி, இவன் என்னமோ பண்ணிட்டு போறான். அவனுக்கு இன்னமும் நீ வேணுங்கிற நினைப்பு இருக்கும் போல. அதான் அவனும் பணக்காரன்னு காட்டிக்க நினைச்சு இப்படி எல்லாம் பண்றான். அப்போவாவது நீ அவனுக்கு ஓகே சொல்லுவன்னு எதிர்பார்க்கறான். அதனாலதான் இங்க நின்னு தேவையில்லாத நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? இவ்வளவு தூரம் எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, கல்லு மாதிரி நிக்கிற. நீ சொன்ன உடனே அவங்க பையன் ஆயிருவியா? ஒழுங்கு மரியாதையா நீ பண்ண வேலைக்கு என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போ. இனிமே அவ வாழ்க்கையில தலையிடாத. அலெக்ஸ் கூறியதை கேட்டு ஹென்ரியும் ஜேம்ஸும் அதிர்ச்சியாக இருந்தார்கள். அலெக்ஸ், என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றியா? உனக்கு நிஜமாலுமே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உண்மையிலேயே அவங்கதான் உன்னோட அப்பா அம்மாவா? நண்பர்கள் இருவரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க அலெக்ஸ் இவ்வளவு நேரம் இங்கு நின்றிருந்த மரியாவையும் பிரெண்டையும் ஏக்கத்துடன் தேடிக்கொண்டிருந்தான். இருவரையும் காணவில்லையே என்று தவிப்புடன் பார்த்தான் அலெக்ஸ். அவர்கள் இருவரையும் தேடி அலெக்ஸ் வாசல் பக்கம் போக பார்க்க ஜோஷ் அவனை தடுத்தான். என்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒழுங்கு மரியாதை நீ பண்ண வேலைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போ. பண்ண தப்பு எல்லாம் அவளோடது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்கிட்ட இருந்து மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நல்ல மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறா. என் கூட இருந்தப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கிறா. ஏமாத்து வேலை பண்ணது எல்லாமே அவதான். எனக்கு இப்போ இதை விட முக்கியமான வேலை என் அம்மா கிட்ட பேசணும். எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஒழுங்கு மரியாதையை வழிய விடு. எது? உன்னோட அம்மா அப்பாவா? என்ன அடுத்த டிராமா கிரியேட் பண்ண பாக்குறியா? அவங்களோட தகுதி என்ன, உன்னோட தகுதி என்ன? உனக்கு எப்படி அவங்க அப்பா அம்மா ஆக முடியும்? சும்மா கதை கட்டிட்டு அலையாத. ஏன்னா நான் பணக்காரன்னு தெரிஞ்சதும் எனக்கு சமமா இருக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கியா? என்னானாலும் ஒன்னால என்னோட ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா வர முடியாது. இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ. அலெக்ஸ், நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. உடனே அவங்கதான் உன்னோட அப்பா அம்மான்னு கதை சொல்ற? ஓஹோ, நம்ம மேடம் அவங்க பையனை பல வருஷமா தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அத காரணமா வச்சுக்கிட்டு அவங்க பையன் நீதான்னு நடிக்க பாக்குறியா? காசு பணம் வேணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னேற வழிய பாரு. இப்படி இன்னொருத்தன் பேரை யூஸ் பண்ணி வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு பாக்குற? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை பத்தி யார் பேசுறது? உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? பண்ற வேலை எல்லாம் முள்ள மாதிரி தரும். நீ அசிங்கத்தை பத்தி பேசுறியா? 5 வருஷமா என்ன ஏமாத்துறவன் தானே நீ. உனக்கு என்னடி என் குடும்பத்தை பத்தி தெரியும்? நான் எதுக்கு உன்ன மாதிரி நடிச்சு ஏமாத்தணும்? எனக்கு அவசியமே இல்லை. அவங்க தேடுற பையன் நான் தான். நீ பண்ண ஆக்சிடென்ட்னாலதான் அவங்களையே நான் மறந்து இத்தனை வருஷமா தவிச்சேன். இப்பதான் எனக்கு அவங்க ஞாபகம் வந்திருக்காங்க. மரியா என்னோட அம்மா, பிரெண்ட் என்னோட அப்பா. இது எங்க ஃபேமிலி விஷயம். தேவையில்லாம நீ தலையிடாத. கோபமாக அலெக்ஸ் கூறிட அங்க இருப்பவர்கள் எல்லாம் முணுமுணுப்புடன் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். பிரெண்ட் மரியாவை வெளியே அழைத்து சென்று நிற்க வைத்திருந்தார். மரியாவிற்கு அந்த இடத்தை விட்டு செல்ல மனமே இல்லை. அதனால் வெளியேவே காத்திருந்தார். சரி, அவங்கதான் உன்னோட அம்மான்னு சொல்றல்ல, அப்ப அதுக்கான ஆதாரம் என்ன? அதை காட்டு. சும்மா வாயிலேயே அவங்கதான் உன்னோட அம்மான்னு சொன்னா அது நிஜமாயிருமா? அவன் கேள்வியில் கோபம் அடைந்த அலெக்ஸ் அவன் கழுத்தில் போட்டிருந்த செயினை வெளியே எடுத்து போட்டான். இது என் அம்மாவோட அப்பா என் அம்மாவுக்கு கொடுத்தது. நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த செயினை பாதி எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் ஆதாரம். அவங்க என் அம்மா நிரூபிக்க. சாதாரண இந்த செயினை காட்டி அவ்வளோ பெரிய குடும்பத்தோட வாரிசாகலான்னு பாக்குறியா நீயே? அலெக்ஸ், பணத்துக்கு ஆசைப்பட்டு சாதாரண இந்த செயினை காட்டி ஒட்டுமொத்த சொத்தையும் நீ எடுத்துக்க பாக்குறியா? இன்னொருத்தவங்களோட எமோஷன் கூட விளையாடுற. அவங்க எவ்வளவு வருஷமா உங்க பையனை தேடிட்டு இருக்காங்க. நீ இப்படி நடிச்சு ஏமாத்த போறியா? நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது நடிச்சு ஏமாத்துறதுக்கு. உண்மையிலேயே நான் அவங்க பையன்தான். ஒன்ன மாதிரியே வருஷக்கணக்கா நடிச்சு மத்தவங்க உணர்வுகளோட விளையாட எனக்கு தெரியாது. ஒன்ன மாதிரி ஒருத்திக்கு தான் அதெல்லாம் கைவந்த கலை.
கோபமாய் அவளை திட்ட ஆத்திரம் கொண்ட ஜோஷ் அலெக்ஸ் கழுத்தில் போட்டிருந்த செயினை ஒரே பிடியில் இழுத்து அதனை பிச்சு கீழே போட்டு காலால் நசுக்கி உடைத்தான். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த நிகழ்வில் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் அலெக்ஸ். அவன் குடும்பத்துடன் சேருவதற்காக இருந்த ஒரே ஆதாரத்தையும் ஜோஷ் அழித்து விட்டானே என்ற கோபம் அவன் கண்ணை மறைத்தது. வந்த கோபத்திற்கு பலார் என்று ஜோஷை அறைந்திருந்தான் அலெக்ஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே கை நீட்டி அடிச்சிருப்ப பிச்சைக்காரன் நாயே. கோபம் கொண்ட ஜோஷ் அவனை அடிக்க வர இதுவரை பொறுத்தது போதும் என்றிருந்த அலெக்ஸ் அவனை சரமாரியாக அடித்து வெளுக்க ஆரம்பித்தான். இருந்த ஆத்திரத்திற்கு அவனை பயங்கரமாய் அடித்து வெளுத்தான். வெளியே நின்றிருந்த மரியா மனம் ஒரு நிலையிலேயே இல்லை. என்னங்க, நான் உள்ளறையே போறேன், எனக்கு ஏதோ சரியா படல. என் மனசுல அடிச்சு சொல்லுது, அவன் தான் நம்ம அலெக்ஸ். நம்ம உள்ளார போய் நம்ம பையன் கிட்ட பேசலாம். மரியா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ எமோஷனலா யோசிக்கிற. அந்த பையன் நம்மளோட அலெக்ஸா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சாதாரண கேட்க வச்சு முடிவு பண்றது இல்ல, புரியுதா? இல்லங்க, நான் அத சொல்லல. அந்த பையன் கழுத்துல ஒரு செயின் இருந்துச்சு, அது நான் அவனுக்கு கொடுத்தது. இங்க பாரு மரியா, நீ சொல்றது எல்லாத்தையும் எனக்கு நம்பணும்னு தான் தோணுது. ஆனா சரியான ஆதாரம் இல்லாம நாம முடிவு பண்ண கூடாது. நம்ம பையனா இருந்தா உன்னையும் என்னையும் பார்த்ததுமே நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே. ஆனா எதுவுமே பண்ணல. அவன் வேற ஒருத்தவங்களோட பையனா இருக்கலாம்ல. அந்த பையனோட டீடைல்ஸ் பார்த்த வரைக்கும் அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு போட்டிருந்துச்சு. அவன் சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்தில் தான் வளர்ந்ததா தகவல் சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவன் நம்ம பையனா இருக்க முடியும்? இல்லங்க, என்ன இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எதுக்கும் போய் உள்ளார நின்னு பாக்கலாமா? அவங்க கிட்ட பேசி பாப்போமா? மரியாவும் பிரெண்டும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்க லில்லி போன் ஒலித்தது. அதில் வந்திருக்கும் செய்தியை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தாள் லில்லி. எபிசோட் 26. போனில் வந்திருக்கும் மெசேஜை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்தாள் லில்லி. மேடம், டிடெக்டிவ் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு. மெயின் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றாரு. கையில ரிப்போர்ட்டோட வந்திருக்கேன்னு சொல்றாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடவா? என்ன, அதுக்குள்ள ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லிருந்தியா? ஆமா மேடம், ஏற்கனவே கம்பெனில சேரும் போது கொடுத்த சாம்பிள் வச்சு எடுக்க சொல்லிருந்த. அதோட ரிப்போர்ட் தான் வந்திருக்குன்னு டிடெக்டிவ் சொல்றாரு. நான் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். லில்லி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு உடனே திரும்ப வா. எனக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். சம்மதமாய் தலையசைத்த லில்லி அங்கிருந்து கிளம்பினாள். பிரெண்ட், நம்ம உள்ளர போய் நிப்போமா? எனக்கு ஏதோ சரியா படல. ஒருவேளை அவங்க எல்லாரும் அந்த பையனை போட்டு அடிச்சா என்ன பண்றது? நம்ம போய் ஏதாவது தடுக்கலாம். அரை மனதாக பிரெண்ட் ஒப்புக்கொள்ள மரியாவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து உள்ளே சென்றார். உள்ளே செல்ல அங்கு அலெக்ஸ் ஜோஷை அடித்துக் கொண்டிருந்தான். அதனை பார்த்த இருவருமே பெரிதாக அதிர்ந்தார்கள். நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா தான் பண்ற. அது எவ்வளவு முக்கியமான பொருள் தெரியுமா? அதை உன்னோட இஷ்டத்துக்கு இப்படி உடைச்சு வச்சிருக்க. உனக்கெல்லாம் எங்கடா இதோட வேல்யூ தெரிய போகுது? ரோட்ல போற பிச்சைக்காரன் நாய், நீ என் மேல கை வைக்கிறியா? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? என்னடா பெரிய இந்த செயின்? அது சாதாரண செயின் தானே, 1000 ரூபா கூட இருக்காது. இதெல்லாம் எனக்கு பிச்சை காசு. ஆனா இத்தனை பேர் முன்னாடி என் மேலேயே நீ கை வச்சிருக்க. உன்னை எனக்கு சும்மா விட மாட்டேன்டா. அலெக்ஸ் சண்டை போடுவதை பார்த்ததும் ஹென்ரியும் ஜேம்ஸும் அவர்களை பிடித்து வைத்திருந்த ஆட்களை அடித்து வெளுக்க ஆரம்பித்தார்கள். மூவரும் சண்டை போட்டுக் கொள்ள அந்த இடமே கலவரமானது. சரியான காட்டு மிராண்டியா இருக்கான். 4 பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இவனால நம்ம பொண்ணு மானம் தான் போகுது. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு மாப்பிள்ள மேல இவன் கை வைக்கலாம். இவனை சும்மா விடக்கூடாது. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. பதட்டத்துடன் ஸ்டீஃபன் கையை பிடித்துக் கொண்டு கூறினார் ஜெனிஃபர். வெறித்தனமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் அலெக்ஸை பார்க்கவே அவருக்கு பயமாக இருந்தது. அந்த பயத்திலே அவனை நெருங்காமல் ஓரமாய் நின்று கொண்டார் ஸ்டீஃபன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் மாப்பிள்ளையை போட்டு அந்த அடி அடிக்கிறான், என்னைய போய் தடுக்க சொல்ற. இப்ப நான் மட்டும் குறுக்க போனேன், அங்க விழ வேண்டிய அடி எல்லாமே எனக்கு விழும். என்ன போய் அடி வாங்க சொல்றியா? அதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்ல. இந்த வயசுக்கு நான் இத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கினா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம ஓரமாவே நிப்போம். நம்ம மாப்பிள்ளையோட ஆளுங்க தான் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. லெக்ஸையும் அவளுடைய பெற்றோர்களும் ஓரமாய் நின்று கொண்டு அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இத்தனை வருடம் வரை சாதுவாகத்தான் அவளுடன் இருந்தான். இதுவரை அவன் அதிர்ந்து பேசிக்கூட அவள் பார்த்ததே இல்லை. ஆனால் அவன் இப்படியெல்லாம் சண்டை போடுவதை பார்க்க அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இவரை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கான்? நம்ம கூட இருந்தப்ப ரொம்ப அமைதியா இருந்தா, இப்ப என்னடானா மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு சப்போர்ட்டா பேச வந்த அவருக்கே இவ்வளவு அடி விழுகுது. அப்போ என்ன பண்ண போறானோ? இவனோட உண்மைய மறைச்சது மட்டும் இல்லாம காசு வேற மொத்தமா வாங்கிட்டோம். இன்னைக்கு நம்மள இந்த இடத்த விட்டு போக விட மாட்டானோ? எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இவனை மாதிரி ஒருத்தன் கூட இத்தனை வருஷம் இருந்ததே பெருசு. இவனை கலட்டி விட்டுட்டு நிம்மதியா வாழ்க்கைய வாழலான்னு பார்த்தா இவன் விட மாட்டான் போலயே. பிரச்சனை பண்றதுக்காகவே இருக்கான். மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டு சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள் லெக்ஸி.
இவற்றை மரியாவும் பிரெண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டதும் லெக்ஸி அவர்கள் பக்கம் போனாள். மேடம், இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? அதோ அங்க எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கானே ஒரு காட்டான். அவன் உங்களோட பையன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். உங்களோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கான். உடனே நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க பையனை இத்தனை வருஷமா நீங்க தேடுறது தெரிஞ்சுக்கிட்டு உங்க சொத்தை எல்லாம் ஆட்டைய போட பாக்குறான். இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அவன் உங்களோட பையன்னு சொல்லி ஏமாத்த ட்ரை பண்றான். நீங்களும் அவனோட வலையில மாட்டிடாதீங்க. அவன் பொய் சொல்றத நான் கட்டிக்க போறவரை தட்டி கேட்க அவரையும் போட்டு அடிக்கிறான். உடனே உங்க பாடி கார்ட்ஸ வர சொல்லி அவனை இந்த கம்பெனியை விட்டு அடிச்சு வெளியே துரத்த சொல்லுங்க. இங்க இருந்து அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். லெக்ஸி மரியாவிடம் ஏற்றி விட மரியாவும் பிரெண்டும் குழப்பத்தில் மூழ்கினார்கள். அவர்கள் இருவருக்கும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவன்தான் அவர்கள் மகனா இல்லையா என்ற உண்மை தெரிந்துவிடும். அந்த நேரத்திற்காகத்தான் இருவருமே காத்திருந்தார்கள். அலெக்ஸும் ஜோஷும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க அவர்களை பார்த்து கத்தினாள் லெக்ஸி. ஏய் அலெக்ஸ், என்னமோ சொன்னியே இவங்க தான் அவனோட அப்பா அம்மான்னு. எங்க அவங்க முன்னாடியே வந்து சொல்லு பாப்போம். பொய் மேல பொய் சொல்லி ஊரை ஏமாத்த பாக்குறியா? இவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. திமிராக கத்த இருவரையும் கண்ட அலெக்ஸ் அப்படியே உறைந்து நின்றான். அவனின் அப்பாவையும் அம்மாவையும் பல வருடங்களுக்கு பிறகு காண்கிறான். அவர்களிடம் பேசுவதற்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் அவன் தொண்டையை மீறி வார்த்தைகள் வர மறுத்தது. கண்கள் சட்டென்று கலங்க இருவரையுமே சொல்ல முடியாத உணர்வுகளுடன் பார்த்து கொண்டிருந்தான். வெளியே சென்ற லில்லி நேராக டிடெக்டிவை சந்தித்தாள். என்ன சார், ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? எங்க இருக்கு ரிப்போர்ட்? இந்தாங்க மேடம், இதுல தெளிவா எல்லாமே இருக்கு. காணாம போனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணாரு, என்ன ஆனாங்க, எல்லா தகவலும் இதுல இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? அதிர்ச்சியாக கேட்ட லில்லி உடனே ரிப்போர்ட்டை திறந்து பார்த்தாள். அதில் அலெக்ஸ் தான் அவர்களின் உண்மையான பையன் என்ற ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்க அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். அவளுக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. நிஜமாவே இவர் நம்ம மேடமோட பையன் தானா? ஆமா, இவருதான் நம்ம மேடம் தேடுற அலெக்ஸ். அவருக்கு என்ன ஏதாச்சுன்னு எல்லா தகவலும் அந்த ஃபைல்ல இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பண்ணது கூட அவர் கூட இருந்த பொண்ணு லெக்ஸி தான். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. அதனால அவருக்கு மேடம் பத்தின நினைவுகள் எதுவுமே இல்லை. ஆனா மேடம் கொடுத்திருந்த செயின் இன்னும் அவர் கழுத்துல தான் இருக்கு. அவர் விசாரிச்சப்போ கம்பெனியோட சிசிடிவில இருந்து அவர் அந்த செயின் போட்டிருக்கிற பிக்சர்ஸ் எடுத்து இதுல வச்சிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. லில்லி அவசர அவசரமாக அனைத்தையும் ஒரு முறை சரி பார்த்தாள். அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மிகப்பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. உடனே நான் மேடம் கிட்ட பேசி உங்களுக்கான பேமெண்ட்டை சென்ட் பண்ண சொல்றேன். இப்ப நான் உடனே மேடம பார்க்க போகணும். அவசரமாய் கூறிய லில்லி அங்கிருந்து கிளம்பினாள். அலெக்ஸ் அமைதியாய் அவனின் பெற்றோர்களை பார்த்து கொண்டே இருக்க லெக்ஸிக்கு கோபம் தான் அதிகமானது. கண்ணீரால் நாடகத்தை நடத்துகிறான் என்று நினைத்தவள் அருகில் இருந்த கட்டையை எடுத்தாள். எவ்வளவு திமிர் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் மேலேயே கை வைப்ப? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட லெக்ஸி அலெக்ஸை அடிப்பதற்காக வேகமாய் வந்தாள். அந்த நேரம் சரியாக உள்ளே வந்த லில்லி மரியாவை பார்த்து நடந்ததை கூறினாள். எபிசோட் 27. லெக்ஸி அலெக்ஸை அடிக்க போக லில்லி அந்த நேரம் சரியாக உள்ளே வந்து மரியாவின் கைகளை பிடித்தாள். மேடம், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. இவர்தான் உங்களோட உண்மையான பையன் அலெக்ஸ். லில்லி கூறிய விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தார் மரியா. அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரெண்டுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாய் இருந்தது. பல வருடங்களுக்கு பின் தன் மகன் கிடைத்து விட்டானே என்ற மகிழ்ச்சியில் நின்றார் மரியா. அதே நேரம் லெக்ஸி அலெக்ஸை அடிக்க வருவதை கண்டதுமே அதிர்ந்தவர் உடனே லில்லி பையில் இருக்கும் துப்பாக்கியை வேகமாய் எடுத்து அவள் கையில் வைத்திருக்கும் கட்டையை குறிப்பார்த்து சுட்டார். சுடும் சத்தத்தில் அந்த இடமே நிசப்தமானது. லெக்ஸி அதிர்ச்சியில் அவர்களை பார்த்து கொண்டு நின்றாள். திடீரென்று மரியா துப்பாக்கி எடுப்பார் என்று அங்கிருப்பவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அனைவருமே வாயடைத்து போய் நின்றார்கள். இன்னும் ஒரு அடி என் பையன் மேல விழுந்துச்சு, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கர்ஜிக்கும் குரலில் மரியா கூற அனைவருமே பயத்தில் நடுங்கினார்கள். எல்லோரையும் விட லெக்ஸி தான் பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றாள். ஜோஷ், ஜெனிஃபர், ஸ்டீஃபன் அனைவருமே அதே இடத்தில் சிலை போல நின்றார்கள். யாருக்குமே அடுத்த அடி எடுத்து வைக்கும் தைரியம் துளி கூட இல்லை. ஹென்ரியும் ஜேம்ஸும் மரியா கூறிய வார்த்தையில் லேசாய் புன்னகைத்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அலெக்ஸ் தான் மிக பெரிய சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தான். அவன் அம்மா வாயாலேயே அவன்தான் தன் மகன் என்று கூறினார்கள் என்ற மகிழ்ச்சியில் புன்னகைத்தான். அவன் அம்மாவிற்கு அவனை அடையாளம் தெரிந்தது என்ற மகிழ்ச்சியில் நின்றான். மரியாவே அலெக்ஸ் அவரின் பையன் என்று தான் கூறியதில் ஜோஷ் முகம் கருத்தது. அனைவரின் முன்பும் அவனுக்கு அவமானம் ஏற்படுகிறது என்ற கடுப்பில் பல்லை கடித்துக் கொண்டு நின்றான்.
மரியா துப்பாக்கியால் சுட்ட மறுநிமிடமே அவரின் ஆட்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டார்கள். திடீரென்று அவ்வளவு ஆட்கள் வரவும் அந்த இடமே பதட்டமான சூழ்நிலையில் இருந்தது. பிரெண்ட் கண்கள் கலங்க அலெக்ஸை பார்த்து கொண்டிருந்தார். மரியா துப்பாக்கி லெக்ஸியின் மீது குறி பார்த்த வண்ணம் இருந்தாலும் அவரின் கண்கள் அலெக்ஸையே பரிதவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தது. அலெக்ஸின் சட்டையை பிடித்துக் கொண்டிருந்த ஜோஷை தள்ளிவிட்ட அலெக்ஸ் அவனின் அம்மா பக்கம் நடக்க ஆரம்பித்தான். அம்மா, பாசமாய் கமறிய குரலில் அலெக்ஸ் அழைக்க மரியா வெடித்து அழுக ஆரம்பித்தார். துப்பாக்கியை அவர் கீழே போட அலெக்ஸ் வேகமாய் அவர் பக்கம் சென்றான். அம்மா, நான் தாமா அலெக்ஸ். அலெக்ஸ் கூறியதுமே இன்னும் அழுக ஆரம்பித்தார் மரியா. அலெக்ஸ் மெல்ல அவன் பக்கம் செல்ல அவனின் கைகளை பிடித்துக் கொண்ட மரியா அவர் கண்ணில் வைத்து இன்னும் அழுக ஆரம்பித்தார். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, இன்னும் நீங்க நல்லபடியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை இப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க மொத்தமா குணமாயிட்டீங்க. நான் உங்களை விட்டு வந்தது வீணா போகல. அலெக்ஸ் கூறியதில் மேலும் அழுக ஆரம்பித்தார் மரியா. பிரெண்ட் அவர்கள் பக்கத்தில் வந்து நிற்க அலெக்ஸ் அவரை பார்த்து புன்னகைத்தான். அப்பா, கலங்கிய விழிகளுடன் அலெக்ஸ் அழைக்க அவனை கட்டி அணைத்துக் கொண்டார் பிரெண்ட். கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு பிறகு இருவரும் அவனை சந்திக்கிறார்கள். அவர்கள் தேடாத நாளும் இல்லை, வருந்தாத நொடியும் இல்லை. இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு அவன் அவர்கள் கைக்கு கிடைத்திருக்க மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தார்கள். அலெக்ஸ், எப்படி இருக்க? உன் இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழுகும் குரலில் அவன் முகத்தை தொட்டு பார்த்தபடியே ஆசையாக கேட்டார் மரியா. நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு இன்னைக்குதான் உங்க எல்லாரும் பத்தியும் ஞாபகம் வந்துச்சு. என்ன அலெக்ஸ் சொல்ற? புரியாமல் அவனை பார்த்து கேட்டார் பிரெண்ட். ஆமாப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதுலதான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு தலையில் அடிபட்டதும் பழசு எல்லாமே ஞாபகம் வந்தது. அம்மாவை இதுக்கு முன்னாடி நான் 3 இடத்துல பார்த்திருக்கேன். அப்படி இருந்தும் என்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு நெருக்கமா இருந்தா எனக்கு அவங்கதான் என் அம்மான்னு தோணவே இல்லை. சாரிம்மா, உங்ககிட்ட ரொம்ப லேட்டா வந்துட்டேன். அம்மாவையே மறக்கிற அளவுக்கு என்னோட நிலைமை ஆயிடுச்சு. இந்த 5 வருஷமா நான் யாரு, என் குடும்பம் யாரு, எதனால நான் இப்படி இருக்கேன்னு யோசிச்சு குழம்பாத நாளே கிடையாது. என்னோட அத்தனை கேள்விக்கும் இன்னைக்குதான் எனக்கு பதில் கிடைச்சிருக்கு. இந்த 5 வருஷம் என்னோட வாழ்க்கையே மிகப்பெரிய நாடகமா இருந்திருக்கு. வருத்தத்துடன் அலெக்ஸ் கூற இருவரும் அவனை கட்டி அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறினார்கள். கவலைப்படாத அலெக்ஸ், அம்மா வந்துட்ட. இனிமே உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நானும் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேமா. நீ ஏன் அலெக்ஸ் தாத்தா சொன்னார்னு என்னை விட்டு போன? என் கூடவே இருந்திருக்கலாம்ல. அம்மா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணுமா? உங்களுக்கு சரியான நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கலன்னா உங்களை இழந்துருவேன்னு பயமா இருந்துச்சு. அதான் எனக்கு வேற வழி தெரியல. உடனே தாத்தாக்கு ஃபோன் பண்ணி நான் அவரை வர சொல்லிட்டேன். அவரு நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் உன்னை எங்க தேடினேன் தெரியுமா? இந்த 15 வருஷத்துல நான் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே இல்லை. உன்னோட நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சாரிம்மா, அவசரப்பட்டு நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். எனக்கு அப்ப தோணுது எல்லாமே உங்களை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் மட்டும்தான். அதான் என்னை பத்தி எதுவுமே பெருசா நான் யோசிக்கவே இல்லை. பழச விடுங்கம்மா. இப்ப நீங்க நல்லபடியா இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும். நீயும் இல்லாம உங்க அப்பாவும் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்க அப்பாவையும் நான் 15 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். மரியா கூறியதை கேட்டு அதிர்ச்சியுடன் பிரெண்டை பார்த்தான் அலெக்ஸ். என்னம்மா சொல்றீங்க? அப்பா இப்பதான் வந்தாரா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட்ல 10 வருஷம் போட்டு அங்க அடிமை மாதிரி நடத்தினாங்க. அங்க ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் நான் திரும்ப இங்க வந்தேன். 15 வருஷமா நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க. என்னால நம்பவே முடியலம்மா. இத்தனை வருஷமா நீங்க எப்படிமா தனியா கஷ்டப்பட்டீங்க? உங்க 2 பேரையும் தேடாத நாளே இல்ல. இன்னைக்குதான் என்னோட குடும்பம் மொத்தமா எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியுடன் கூறிய மரியா அலெக்ஸ் நெற்றியில் முத்தம் கொடுத்தார். நடப்பவற்றை எல்லாம் லில்லி மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருந்தாள். இத்தனை வருடத்தில் அவளின் பாஸ் இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாய் சிரிக்கிறார். லில்லி அவர்களை பார்த்து கொண்டிருக்க லெக்ஸி யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பிக்க பார்த்தாள். அவள் தப்பிக்க முற்படுவதை கண்டதும் லில்லி அவள் முன்னே சென்று வழியை மறித்தாள். ஏய், என்ன எங்க ஓட பாக்குற? பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு கமுக்கமா இங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா வழிய விடு. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத. இன்னைக்கு உன்னோட கதைய மொத்தமா முடிக்காம இந்த இடத்தை விட்டு விட மாட்டோம். அழுத்தமாய் கூறிய லில்லி லெக்ஸியை பிடித்துக் கொண்டு மரியாவை அழைத்தாள். அப்பொழுதுதான் அனைவரின் கவனமும் அவள் பக்கம் திரும்பியது. லெக்ஸி வசமாக மாட்டிக்கொண்டோமோ என்ற பதட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். மேடம், இவ இங்க இருந்து தப்பிக்க பாக்குறா. இவள என்ன பண்ணலாம்? அவள் அப்படியே விட்டுரு. இவள மாதிரி ஒருத்தி இனிமேல் என் வாழ்க்கையில தேவையே இல்லை. அது எப்படி அலெக்ஸ் அவளை சும்மா விடுறது? அவ உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கா. அது மட்டுமா, உன்னோட ஐடியாவா அவளோட ஐடியான்னு சொல்லி ஏன் கம்பெனிக்கு வேலை கேட்டு வந்திருக்கா.
இப்படிப்பட்ட ஒருத்திய சும்மா விட சொல்றியா? நான் விடவே மாட்டேன். அழுத்தம் திருத்தமாய் மரியா கூற லெக்ஸியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. நீ பண்ணது என் பையனோட ஐடியா. இன்னொருத்தர் ஐடியாவை காப்பி அடிச்சு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை இப்பவே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறேன். மரியா மிரட்ட வெளுத்த முகத்துடன் அவரை பார்த்தாள் லெக்ஸி. எபிசோட் 28. மரியா அங்கு இருப்பவர்கள் அனைவரையுமே கோபத்துடன் முறைத்து பார்த்தார். தன் மகன் கிடைத்து விட்டான் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தன் மகனை இவ்வளவு நேரம் அவமானப்படுத்தியது நினைவு வர உக்கிரத்தில் நின்றிருந்தார். இங்க இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பையனையே ஏமாத்திருக்கீங்க. மரியா கோபத்துடன் கூற பிரெண்ட் அவரை சமாதானப்படுத்த நெருங்கி வந்தார். மரியா, அமைதியாரு. இந்த விஷயத்தை நாம லீகலா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அலெக்ஸ், என்னப்பாச்சு? எதனால இத்தனை வருஷமா நீ லவ் பண்ண பொண்ணு இப்போ உன்னை வேணான்னு சொல்றா? அப்பா, அவ இத்தனை வருஷமா என்ன லவ் பண்ணவே இல்லை. அது எல்லாமே பொய். என்ன சொல்ற அலெக்ஸ்? அதெல்லாம் பொய்யா? பொய்ன்னு தெரியுமா? நீ அவ கூட ஏன் டேட் பண்ண? இல்லப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது எல்லாத்துக்குமே காரணம் இதோ நிற்கிறாளே இவ தான் என் மேலே காரை ஏற்றுனா. அதனால தான் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த நேரம் நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட வேலை விஷயமா நான் நைட் நேரத்தில் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நல்ல மழை. ஒரு கார் ரொம்ப வேகமாக ஓட்ட முடியாமல் வந்துச்சு. திடீர்னு பேலன்ஸ் இல்லாமல் அந்த கார் தடுமாறி என் மேலே மோதிருச்சு. அது மோதின வேகத்தில் எனக்கு தலையில் அடிபட்டதுனால 3 மாதத்துக்கிட்ட நான் கோமாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் நினைவு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு நான் யாருன்னே தெரியல. இவ ஒருத்தி தான் என் கூட இருந்தா. இவகிட்ட விசாரிச்சதுக்கு என் பேர் அலெக்ஸ், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னான். அதை நம்பி தான் நானும் இந்த 5 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சலிப்புடன் அலெக்ஸ் கூற அவனின் பெற்றோர்கள் இருவரும் வருத்தத்துடன் அவனை பார்த்தார்கள். நீ உன்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. 10 வயசுலயே வீட்டை விட்டு போய் எங்கெங்கயோ இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டியோ. அதுக்கப்புறம் 5 வருஷமா நீ யாருன்னு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. இவ்ளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் நீ எங்க கிட்ட கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உன்னை நான் விடவே மாட்டேன். என் கைக்குள்ள உன்னை வச்சுக்குவேன். உனக்கு நடந்ததுக்கும் உன் அம்மாவுக்கு நடந்ததுக்கும் நான் மட்டும் உனக்கு சரியான நேரம் கூட இருந்திருந்தேன்னா இந்நேரம் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. என்னால நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அப்பா, அதெல்லாம் இல்லை. ஏற்கனவே நீங்க வெளிநாட்டுல ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்க. நான் பட்டதெல்லாம் கஷ்டம் எதுவுமே இல்லை. எல்லாமே அம்மாவை காப்பாத்துதானே. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. போதும் போதும். இப்பதான் நீங்க 2 பேரும் திரும்ப எனக்கு கிடைச்சிட்டீங்களே, அதுவே எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட உலகமே நீங்க 2 பேரும் தான். திரும்பவும் என்னை விட்டு நீங்க போகாதீங்க. முதல்ல உன்னை அவமானப்படுத்தின எல்லாரையும் ஒரு வழி பண்ணணும். விடுங்கம்மா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். முடியாது அலெக்ஸ். இவங்க எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு பண்ணாம நான் விடவே மாட்டேன். இதற்கு மேலும் சொன்னால் கேட்க மாட்டார் என்று நினைத்த அலெக்ஸ் அமைதியாய் விட்டான். அம்மா, அதுக்கு முன்னாடி இவகிட்ட கொஞ்சம் நான் பேசுறேன். அலெக்ஸ் கேட்க சம்மதமாய் தலையசைத்தார் மரியா. அலெக்ஸ் லெக்ஸி பக்கம் நெருங்கி போக லில்லி அவளின் கைகளை விடுவித்தாள். லெக்ஸி அவனை பயத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். பணம் காசு என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. நீ சூஸ் பண்ணிய ஒருத்தன் அந்த டுபாகூரை விட இப்போ நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்த ஆளுன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். என்னைக்குமே நான் பணத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. என் மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கிறவங்க சந்தோஷப்படணும்னு தான் நான் நினச்சிருக்கேன். அப்படி தான் உன்னையும் பார்த்தேன். உனக்காக எல்லாமே பண்ணணும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ கேவலம் பணத்துக்காக என்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போக நினச்சிருக்கேன். உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, உங்கள் அம்மா அப்பா வேணான்னு சொல்கிறாங்கன்னு காரணம் சொல்லியிருந்தா கூட பெற்றவங்களை இவ்வளோ மதிக்கிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் மேலே ஒரு மரியாதையோடு நம்ம உறவை முடிச்சிருப்பேன். ஆனால் நீ கேவலமா என்னை விட பணக்காரனா ஒருத்தன் வந்துட்டான்னு அவன் பின்னாடி போற. இதே நாளைக்கு அவனை விட ஒரு பணக்காரன் வந்தா என்ன பண்ணுவ? சுருக்கென்று அலெக்ஸ் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் லெக்ஸி. அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளை கூனி குறுகி நிற்க வைக்க ஊமையாய் நின்று கொண்டிருந்தாள். நீ தான் இப்படி இருக்கேன்னா உன்னை பெத்தவங்க உனக்கு மேல இருக்கிறாங்க. நல்லது கெட்டது எதுன்னு சொல்லலாம். ஆனா இப்படித்தான் பணத்துக்காக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க பாத்தியா? அவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஆளுங்களோ. கௌரவம்னு சொல்லி தரம் கெட்டு போய் நின்னது நீயும் உன்னோட அப்பா அம்மாவும் தான். பணம் காசு இல்லைனாலும் எனக்குன்னு ஒரு தன்மானத்தோட நான் இருந்தேன். உண்மையா உன்னை லவ் பண்ணேன். நேர்மையான வழியில பணம் சம்பாதிச்சு உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு கனவு கண்டேன். ஆனா நீ என்ன நினைச்சிருக்கிற? என்னை தரம் கெட்டவன்னு நீயும் உன் குடும்பமும் சொல்லி சொல்லி தரம் கெட்டவனை விட மோசமா நீங்க தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா உண்மையான பாசமும் அக்கறையும் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
15 வருஷமா உண்மையா ஒருத்தர் கூட என் மேல அக்கறை காட்டல. பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் எவ்வளவு ஏங்கி இருக்கேன்னு அந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தான் அதெல்லாம் சர்வ சாதாரணமா கிடைச்சிருச்சு. அதனாலதான் மற்றவங்க உணர்வுகளோட விளையாண்டுருக்க. கொஞ்சமாவது அடுத்தவங்க உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. பொய்யா காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான காரியம் பண்ணது நீதான். உனக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கு தானே. அதனால தானே இந்த ப்ராஜெக்டை என்ன ரெடி பண்ண சொன்னேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட வேலை விஷயமா கம்பெனிக்கு ஒரு பேட்டர்ன் சப்மிட் பண்றதுக்காக தான் நான் போயிட்டு இருந்தேன். அந்த பேட்டர்ன் இன்னைக்கு நீ ப்ரெசன்டேஷன் பண்ணியே அதே தான். அதை பார்த்துட்டு தான் என்ன நீ இத்தனை நாளா பேட்டர்ன் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்க. சரிதானே? அப்போ ஆரம்பத்துல இருந்தே நான் நல்லா படிக்கிற பையனை தெரிஞ்சிருக்கு. என்னோட பேக் மட்டும் நீ கொடுத்துருந்தா கண்டிப்பா நான் அந்த கம்பெனியில நல்ல வேலையில இருந்திருப்பேன். ஆனா என் பேக்கையும் தராம என்னோட சர்டிபிகேட்டையும் தராம ஆக்சிடென்ட் ஆனதையே உண்மையை மறைச்சு வேற யாரோ பண்ண மாதிரியும் நீ என்னை காப்பாத்துற மாதிரியும் எவ்வளவு கதை கட்டி பொய் சொல்லியிருக்க. ஆரம்பத்துல இருந்தே பச்சை பொய் எல்லாமே. இதுல எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிற. உன்னோட உண்மையான நோக்கம் என்கிட்ட இருந்து இந்த பேட்டர்னை வாங்குறது தானே. அதுக்காக தானே இவ்வளோ நாளாக நடிச்ச. உன்னோட நோக்கம் 2 தான். ஒன்று, உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும். இன்னொன்று, நான் வச்சிருந்த பேட்டர்ன் உனக்கு தேவைப்பட்டுச்சு. அதானே? அழுத்தம் திருத்தமாய் அலெக்ஸ் கேட்க உண்மை அனைத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே என்ற அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் லெக்ஸி. இல்ல, நீ பொய் சொல்ற. இந்த பிரசன்டேஷன் என்னோடதுதான். நீ வேணும்னு எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக இப்படி பண்ற. நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேங்கிற சோகத்துல என்னோட வாழ்க்கையில விளையாடாத. இது என்னோட பிரசன்டேஷன். அழுத்தமாய் மீண்டும் லெக்ஸி போய் கூற அலெக்ஸ் சத்தமாய் சிரித்தான். கூச்சமே இல்ல. அது எப்படி வாய் குசாம என்னோட பிரசன்டேஷனை உன்னோடதுன்னு சொல்ல முடியுது? காலையில தான் கம்பெனி வாசல்ல நின்று உனக்கு இதை நான் கொடுத்தேன். இதை கொடுத்தது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்த பணத்தையும் மொத்தமா எடுத்துக்கிட்டேன். இப்ப வெக்கமே இல்லாம உன்னோடதுன்னு சொல்ற. அவளை வெறுப்புடன் பார்த்தபடியே அலெக்ஸ் கூற லெக்ஸி பேச்சற்று நின்றாள். எபிசோட் 29. வெறுப்புடன் அலெக்ஸ் பேச லெக்ஸி பதில் சொல்ல முடியாமல் அமைதியாய் நின்றாள். ஒழுங்கு மரியாதையா காலையில என்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடு. இல்லனா உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த இடத்தை விட்டு போக விட மாட்டேன். என்ன பணம்? அதான் என் பொண்ணு உன்னோட மெடிக்கல் செலவுக்காக பண்ணதை திருப்பி வாங்கினேன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன? உனக்கு யாராவது ஓசியில ட்ரீட்மெண்ட் பாப்பாங்களா? இவ்வளவு தூரம் நடந்தும் ஜெனிஃபர் திமிராகவே பேச அவரை பயங்கரமாய் முறைத்தான் அலெக்ஸ். ட்ரீட்மெண்ட் பார்த்த செலவா? உன் பொண்ணாலதான் ஆக்சிடென்டே நடந்துச்சு. பார்க்க போனா அவ தான் எனக்கு ரொம்ப பெரிய நஷ்ட ஈடு கொடுத்துருக்கணும். அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படணும். நீங்க இந்த மாதிரி திமிரு பிடிச்ச வேலையை இதோட நீ பாட்டிக்கோ. இத்தனை நாளா உன்னை சகிச்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் அவளை நான் லவ் பண்ணேன். அதனாலதான் நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு பொறுத்துட்டு போனேன். ஆனா எப்போ உன்னோட பொண்ணு லவ்வே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சாலோ அப்பவே உங்க யார் மேலேயும் எனக்கு துளி கூட மரியாதையே இல்லை. தேவையில்லாம பேசி அசிங்கப்படாத. நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சா எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு தான் பெரிய அசிங்கமா இருக்கும். அதனால பொத்திக்கிட்டு இருங்க. பல்லை கடித்துக் கொண்டு அலெக்ஸ் கூற அவனை பயங்கரமாய் முறைத்தார் ஜெனிஃபர். அவன் எல்லாம் அவரை பேசும் அளவிற்கு நிலைமை வந்து விட்டதே என்று நினைக்க கடுகடுத்தார். லெக்ஸி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என்ற யோசனையில் மூழ்கி இருந்தாள். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கை முழுக்க என் கூட கஷ்டப்படணும்னு நினைச்சு அவன் கூட போக பாக்குறியா? நான் வேணா, ஆனா நான் பண்ண பிரசன்டேஷன் மட்டும் உனக்கு வேணுமா? ஒழுங்கு மரியாதை எல்லாரும் முன்னாடியும் அந்த பிரசன்டேஷன் உன்னோடது இல்ல அப்படின்னு ஒத்துக்க. உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு பணத்தை திரும்ப கொடுத்தா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக போனா போகுதுன்னு விட்டுருவேன். ஆனா திரும்பவும் என்கிட்ட உன்னோட திமிர்த்தனத்தை காட்டணும்னு நினைச்ச உங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அழுத்தம் திருத்தமாய் அலெக்ஸ் மிரட்ட மூவரும் திகைப்புடன் அவனை பார்த்தார்கள். ஜோஷ் இந்த பிரச்சனையில் தன்னை மறந்து விட்டானே என்ற மகிழ்ச்சியில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். அலெக்ஸ், என் மேல உனக்கு கோவம் இருக்கு, சரிதான். ஆனா இந்த பிரசன்டேஷன் முழுக்க முழுக்க என்னோடது. நான் கஷ்டப்பட்டு இதை ப்ரிப்பேர் பண்ண, அத போய் உன்னோடதுன்னு சொல்ற. இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கலனாலும் வேற கம்பெனில என்னோட பிரசன்டேஷனை காட்டி நான் வேலைக்கு சேர்ந்துப்பேன். ஆனா நீ என் வாழ்க்கையே மொத்தமா கெடுக்க பாக்குற. உனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு எனக்கு இதுதான் பண்றியா நீ? அப்பாவை போல அவள் நடிக்க அங்கிருக்கும் யாருமே அவளை நம்பவில்லை. இந்த பிரசன்டேஷன் லெக்ஸிக்கு மிகவும் முக்கியம். இதை வைத்தாவது அவள் வெளியே சென்று வேறு கம்பெனியில் நல்ல வேலையை வாங்கிக் கொள்வாள். அதனால் அதனை அவளுடையது என்று அழுத்தமாய் கூறிக்கொண்டிருந்தாள். என்னமா நடிக்கிற? எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் பச்சையா நடிக்கிற. சி, கேவலமா இருக்கு. இந்த பிரசன்டேஷன் பண்ணது நானு.
இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எங்க பண்ணணும்னு முழுக்க முழுக்க உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது எல்லாமே என்னோட ஐடியா. என் ஐடியாவை திருடி நீ நல்ல வாழ்க்கை வாழலான்னு பாக்குறியா? அலெக்ஸ், ரொம்ப ஓவரா பண்ணாத. இது என்னோட பிரசன்டேஷன். தேவையில்லாம என்னோடது திருட பாக்காத. மீண்டும் பிடிவாதமாய் லெக்ஸி கூற மரியாவிற்கே கோபம் வந்தது. ஆனால் அவர் பேசுவதற்கு முன்பே லில்லி முந்திக் கொண்டு பேசினாள். ஓஹோ, இது உன்னோட பிரசன்டேஷன் சொல்றியா? அப்ப அதுக்கான ஆதாரம் என்ன? அவள் கேட்ட கேள்வியில் லெக்ஸி அவளை பயங்கரமாய் முறைத்தாள். இதே கேள்வியா அவன்கிட்ட கேளு. அவன் தானே இது அவனோடதுன்னு சொல்றான். அப்ப அவனையே இதை நிரூபிக்க சொல்லு. இது சாரோட ஐடியான்னு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. அதனாலதான் ஒன்னு ப்ரூஃப் பண்ண சொல்றேன். லில்லி கூறிய பதிலில் அவளை ஆச்சரியமாய் பார்த்தாள் லெக்ஸி. என்ன ஆதாரம் இருக்கா? அப்படி என்ன ஆதாரம்? எங்க அதை காட்டு பாப்போம். அதை காட்ட வேண்டிய இடத்துல எங்களுக்கு காட்ட தெரியும். முதல்ல இது உன்னோட ஐடியா தான்னு ப்ரூஃப் பண்ணி காட்டு பாப்போம். அழுத்தமாய் லில்லி கேட்க தட்டு தடுமாறினாள் லெக்ஸி. அது அவளுடைய ஐடியா தான் என்று நிரூபிக்க ஒன்றுமே அவளிடம் இல்லை. சரி, நீ ப்ரூவ் பண்ண வேண்டாம். இந்த பிரசன்டேஷன்ல இருந்து 3 கேள்வி நான் கேட்கிறேன். அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? அதை மட்டும் நீ சரியான பதிலா சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன், இது உன்னோட பிரசன்டேஷன். அழுத்தமாய் அவளை பார்த்து கேட்க லெக்ஸி மேலும் தடுமாறினாள். அலெக்ஸ் சொல்லிக் கொடுத்ததை தான் அப்படியே மனப்பாடமாய் இங்கு வந்து ஒப்பித்தாள். அவளுக்கு அதனை தாண்டி வேறு கேள்விகள் கேட்டால் எந்த பதிலும் தெரியாது. அதுவும் அதனை உருவாக்கி அவனே கேள்வி கேட்கிறேன் என்று கூறினாள். என்ன பதில் சொல்வது என்று தடுமாறினாள். என்ன, எப்படியாவது என்னோட பிரசன்டேஷனை உன் பக்கம் எடுத்துக்க பாக்குறியா? இதெல்லாம் இங்க நடக்காது. நீ தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னது, நான் பிரச்சனை பண்றேனா? ஆரம்பத்துல இருந்து நீ தான் பிரச்சனை பண்ற. கண்டவனை கூட்டிட்டு வந்து அவனை தான் கட்டிக்க போறேன்னு ஏன் முன்னாடியே சொல்ற? இத்தனை வருஷமா என்ன முட்டாள் மாதிரி நடத்தியிருக்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஜோஷும் லெக்ஸியும் என்ன செய்வதென்றே தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றார்கள். அலெக்ஸ் ஏதாவது கேள்வி கேட்டால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமே என்ற பதட்டம் அவளுக்கு அதிகமாய் இருந்தது. அலெக்ஸ் கோபமாய் ஜோஷ் பக்கம் திரும்பினான். என் அம்மா எனக்காக கொடுத்த ஒரே செயினையும் உடைச்சிட்டல்ல, அதே மாதிரி உன்னோட மண்டையை உடைக்காம நான் விட மாட்டேன். இவ கூட சேர்ந்துட்டு ஓவர் திமிரா நீ பண்ணிட்டு இருந்திருக்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு ஆப்பு வைக்கிற. அழுத்தம் திருத்தமாய் அலெக்ஸ் கூற இருவருமே திருட்டு மொழி முழித்தார்கள். சரி, என்னோட முதல் கேள்வி, இந்த ப்ராஜெக்ட்ல மாஸ்க் பண்றதா சொல்லியிருக்கீங்க. அந்த மாஸ்க்குள்ள ஒரு ஸ்பெஷல் கெமிக்கலை யூஸ் பண்றாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கெமிக்கலோட இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் பிரசன்டேஷன்ல இருக்கு. ஆனா அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லு பாப்போம். அலெக்ஸ் கேட்ட கேள்வியில் லெக்ஸி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவளுக்கு அவன் சொல்லிக் கொடுத்ததை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கையில் இம்மாதிரியான கேள்விகள் அவன் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். அது அந்த ஃபார்முலா ரொம்ப ரகசியமானது. அத வெளியே சொல்லக்கூடாது. இதுக்கான பேட்டன் ரைட்ஸ் என்னோட பேர்ல தான் இருக்கு. அதனால மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபார்முலா வெளியே சொல்றது இல்ல. வாய்க்கு வந்ததை கூறி சமாளிக்க பார்த்தாள். ஆனால் அதில் தான் அவள் மாட்டிக்கொண்டாள். அவள் பதிலில் சத்தமாய் சிரித்தான் அலெக்ஸ். ஆமால, இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. பேட்டன் ரைட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இதை உன்னோடதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க என்னோடதான்னு உனக்கு எழுதி கொடுத்தேன். அதுல இல்லாததை தவிர்த்து வேற என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு பதிலே தெரியாது. ஏன்னா நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? நக்கலாக அலெக்ஸ் கூற லெக்ஸி பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகி போய் நின்றாள். திடீரென்று அந்த இடத்தில் நிறைய ஆட்கள் வரும் சத்தம் கேட்க அனைவரும் வாசலை பார்த்தார்கள். 10-15 பேர் உள்ளே நுழைய கையில் கைத்தடியுடன் செபாஸ்டின் அந்த இடத்திற்கு நுழைந்தார். அவரை கண்டதுமே அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார் மரியா. அப்பா, இங்க என்ன பண்றீங்க? அதிர்ச்சியாக அவர் கேட்க மரியாவை பார்த்தவர் அலெக்ஸையும் பிரெண்டையும் உக்கிரமாக முறைத்தார் செபாஸ்டின். எபிசோட் 30. திடீரென்று செபாஸ்டின் அந்த இடத்திற்கு வர அனைவருமே அதிர்ச்சியாக அவரை பார்த்தார்கள். செபாஸ்டின் அலெக்ஸையும் பிரெண்டையும் பயங்கரமாக முறைத்துக் கொண்டு நின்றார். அவர்கள் இருவரையும் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. மரியா, என்ன நடக்குதுங்க? கோபமாய் கர்ஜனையாய் கேட்க மரியா அவர் பக்கம் வந்தார். அப்பா, எத்தனை வருஷம் கழிச்சு அலெக்ஸ் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். நீங்க பண்ண வேலையால என்னை விட்டு போன அலெக்ஸ் இப்பதான் திரும்ப வந்திருக்கான். அதுவும் இல்லாம அவரும் ஃபாரின்ல இருந்து இப்பதான் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இனிமே என் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் அது எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. இவன மாதிரி ஒருத்த கூட நீ வாழ்றதுக்காக தான் நான் இவ்வளவு வேலையை பண்ணனா? நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல இவன் கூட நீ வாழ போறது இல்ல. உன்னால என்னோட கௌரவமே போச்சு. என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு என்னோட வீட்லயே வச்சேன். ஆனா இவங்களை தேடுறதை நிறுத்தாம நீ ஒரு வழியா இவங்களை கண்டுபிடிச்சிருக்க. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே என்னோட ஆளுங்க கிட்ட இவனுங்களை கொண்டு போட சொல்றேன். அப்பா, என்னப்பா பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு இவ்ளோ கோபம்?
இவங்க 2 பேருமே பல வருஷம் கழிச்சு இப்பதான் நான் பாக்குறேன். என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து கேட்டார் மரியா. அலெக்ஸுக்கும் பிரெண்டுக்கும் செபாஸ்டின் கூறியது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இத்தனை வருஷம் 2 பேரும் உனக்கு கிடைக்காம இருந்ததுக்கு நான் தான் காரணம். செபாஸ்டின் பெரிய குண்டாக மரியா தலையில் போட திகைப்புடன் அவரை பார்த்தார்கள். என்னப்பா சொல்றீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னோட புருஷன் வெளிநாட்டிலேயே மாட்டிக்கணும்னு நான் தான் ஆடுங்களை வச்சு ஏற்பாடு பண்ணேன். வெளிநாட்டிலேயே அவனை சித்திரவதை பண்ண சொல்லி நான் தான் ஆர்டர் போட்டேன். அதனாலதான் அவன் உன்னை பார்க்க இங்க வரவே இல்லை. கோபத்தில் உண்மையை மொத்தமாக கூறிட மூவரும் அவரை பெரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். என்னப்பா சொல்றீங்க நீங்க? இது எல்லாமே பண்ணது நீங்க தானா? அலெக்ஸ் என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம ரெண்டையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அலெக்ஸ் உன்னோட பார்வையில படவே கூடாதுன்னு அவனை தூரமா வச்சது நான் தான். இத்தனை வருஷமா அவனுக்கு அவனை பத்தின தகவல் கிடைக்காம போனது காரணமும் நான் தான். உன்னோட புருஷன் கிட்ட இருந்தும் உன் பிள்ளை கிட்ட இருந்தும் உன்னை பிரிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணேன். அழுத்தமாய் அவர் கூற நம்ப முடியாமல் அவரை பார்த்தார் மரியா. அவரின் காதல் திருமணத்தில் செபாஸ்டினுக்கு விருப்பமில்லை என்று நன்றாய் தெரியும். ஆனால் இந்த அளவிற்கு வெறுப்புடன் இருப்பார் என கனவிலும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏமாற்றமும் வலியும் நிறைந்த விழிகளுடன் அவரை பார்த்தார் மரியா. ஏன்பா, ஏன் இவ்ளோ கோபம், இவ்ளோ வெறுப்பு? எதுக்காக? எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு தானே நினைச்சேன். ஆனா அந்த வாழ்க்கை எப்படி வாழ விடாம பண்ணிட்டீங்க. இந்த 15 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு நீங்களும் தானே பாத்தீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லையா? எதுக்குப்பா இவ்ளோ வெறித்தனம் உங்களுக்கு? என்னோட சந்தோஷத்தை விட அப்படி என்ன உங்களுக்கு கௌரவம் முக்கியமாயிடுச்சு? இப்ப எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். அப்படி இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லையா? அப்படி என்னப்பா பாக்க உங்களுக்கு? ஏன்னா நீ கல்யாணம் பண்ணது என்னோட பரம எதிரியோட பையனை. அவனோட அப்பாவுக்கு எனக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. ஆனா நீ யார் கூட பழக கூடாதோ அவன் கூட உறவு கொண்டாடிட்டு வர. இத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அவன் குடும்பத்திலிருந்து வந்த வாரிசு என்னோட குடும்பத்தை சேர்ந்த வாரிசா இருக்க கூடாது. அதனாலதான் அவன் பிள்ளையோ அவனோட பேரனையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்ச. நீ காதலிக்கிறேன்னு வந்து நின்னப்பவே நான் சொன்னேன், இவ வேண்டாம், வேற யாராவது நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா நீ கேட்டியா? கேட்கவே இல்லை. என்னை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி ஓடி போயிட்டேன். அப்படி இருந்தும் உன்னை பாத்துக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னோட நன்றி கடனை இப்படிதான் நீ காட்டுவியா? அப்பா, ஒத்துக்கிறேன், அன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினது தப்புதான். ஆனா இத்தனை வருஷமா அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்கிருக்கீங்க. என்னோட மொத்த வாழ்க்கையுமே நீங்க கெடுத்துட்டீங்கப்பா. 15 வருஷமா புருஷனும் இல்லாம பிள்ளையும் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன். அதை விட உனக்கு உன்னோட காதல் முக்கியமா போச்சுல. உன்னை பெத்து தனியால வளர்த்த இந்த அப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டேன். இப்படி இருந்தும் உனக்கு ஒண்ணுனா உதவி பண்ண வந்தேன்ல. என்ன சொல்லணும்? இங்க பாரு, முடிவா சொல்றேன், இவனுங்க 2 பேரையும் இதே இடத்துல விட்டுட்டு என் பொண்ணா என் கூட வீட்டுக்கு வா. என் எதிரியோட பையன் குடும்பத்துல நீ இருக்கவே கூடாது. வீம்பாக செபாஸ்டின் கூற மரியா மறுப்பாக தலையசைத்தார். முடியாதுப்பா, இவங்க 2 பேரும் தான் என்னோட குடும்பம். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இவங்க கிடைச்சிருக்காங்க. இவங்களை விட்டுட்டு என்னால வர முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உனக்கு இவங்க 2 பேரும் தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல. பாத்துக்கிறேன். உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்பவே என் ஆடுங்களை விட்டு இவனுக்கு 2 பேரையும் கொண்டு போட சொன்னா என் பொண்ணா என் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அழுத்தமாய் கூறியவர் உடனே அவரின் ஆட்களுக்கு கண்ணை காட்ட அவர்கள் அனைவரும் பிரெண்டையும் அலெக்ஸையும் சூழ்ந்து கொண்டார்கள். அப்பா, என்னப்பா பண்றீங்க? இது உங்களுக்கே முட்டாள்தனமா இல்ல? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு எங்களை பிரிக்க பாக்குறீங்க. இனிமே எங்களை பிரிச்சு என்ன பிரயோஜனம்? இது கௌரவ பிரச்சனை. அவன் என்னோட எதிரி. அவன் குடும்பத்துல நீ இருக்க கூடாது. அப்பா, உங்க எதிரி இல்ல நாங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. உங்களுக்கு நான் பண்ணதுதான் அவமானத்தை கொடுத்ததுன்னு சொன்னா என்ன வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க. உங்க பொண்ணா இனிமே நான் இருக்க மாட்டேன். பிரெண்டோட பொண்டாட்டியா அலெக்ஸோட அம்மாவா என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு இவங்க 2 பேரும் தான் முக்கியம். மரியா கூறிய கூற்றில் செபாஸ்டின் இடிந்து போய் அவரை பார்த்தார். பெற்ற தகப்பனையே அவர்களுக்காக வேண்டாம் என்று கூறுகிறாரே என்ற அதிர்ச்சியுடன் பார்த்தார். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் நான் செத்தாலும் என் வீட்டு பக்கம் வந்துடாத. கோபமாக கூறிய செபாஸ்டின் அவரின் ஆட்களை பார்த்து மறுப்பாய் தலையசைக்க உடனே அவர்கள் அனைவரும் செபாஸ்டினுடன் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். மரியா இனி தந்தை வேண்டாம் என்று முடிவெடுக்க பிரெண்ட் அவர் தோளில் ஆறுதலாக கைப்பதித்தார். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தாத்தாவோட கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. கொஞ்ச நாள்ல அவரே சரியாயிடுவாரு. இல்ல அலெக்ஸ், இத்தனை வருஷமா மாறாத மனுஷன் கொஞ்ச நாள்ல மாறிடுவாருன்னு நினைக்கிறியா? இது வீம்பு. அவர் பிறப்பிலேயே இருந்தது. அவர் கண்டிப்பா உங்க யாரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அதான் எங்களுக்கே தெரியுமே. கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க போய் பேசுங்க. கண்டிப்பா அவர் உங்ககிட்ட பேசுவாரு. தாத்தா இருக்கிற கோபத்துக்கு எங்களை கொன்றுவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில அவர் போயிட்டாரு.
அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டார் போல. அதான் இங்கேருந்து கிளம்பிட்டாரு. இல்லைன்னா வந்த கோவத்துக்கு அவர் நம்ம 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாரு. ஐயோ, தாத்தாவோட கோவத்தை பார்க்க எனக்கு பயமா இருக்குப்பா. அலெக்ஸ் போலியாய் நடிக்க பிரெண்ட் சிரித்தார். இத்தனை வருடம் கழித்து மரியாவும் மனதார சிரித்தார். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும்னு இருக்கு போல, வருத்தத்துடன் கூறிய மரியா இருவரையும் பார்த்து புன்னகைத்தார். இத்தனை வருடம் கழித்து இப்போதாவது தனக்கு கிடைத்திருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில் அலெக்ஸ் பிரெண்ட் இருவரையும் கட்டிக்கொண்டார். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்க மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். அதன் பின் மரியா லெக்ஸியையும் ஜோஷையும் போலீசில் பிடித்துக் கொடுக்க அலெக்ஸை அவரின் கம்பெனியிலே மேனேஜர் ஆக்கினார். அதன் பின் அவர்கள் வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சுபம்.